நவம்பர் 21 வியாழக்கிழமை. நற்சாட்சி பெற்ற ஏனோக். அவன், அதாவது ஏனோக்கு, தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எபிரேயர் 11:5. ஏனோக்கை குறித்து சாட்சி கொடுத்தவர் கர்த்தர், மனிதன் அல்ல. ஐஸ்வர்யவானை புகழ 1000 பொய்நாவுகள் உண்டு, செல்வந்தனை புகழ்ந்து பாட புலவர் கூட்டங்கள் உண்டு. ஆனால் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தரிடம் நற்சாட்சி பெறுவது எத்தனை அற்புதமானது! ஒரு கணவனுடைய உள்ளத்தில் ஓடும் எல்லா நினைவுகளையும் சிந்தனைகளையும் அவன் மனைவி அறிந்தாளேயாகில் அவள் ஒருபோதும் அவனோடு வாழவே மாட்டாள். அதுபோல மனைவியின் உள்ளத்தில் ஓடும் சிந்தனைகளையும் நினைவுகளையும் கணவன் அறிந்தானேயாகில் ஒருபோதும் அவன் அவளோடு வாழவே மாட்டான். ஆனால் நினைவுகளையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் ஏனோக்கை குறித்து அவன் எனக்கு பிரியமானவன் என்று நற்சாட்சி கொடுத்தார். கர்த்தரிடமிருந்து நற்சாட்சி பெற்றவர்கள் ஒரு சிலர்தான். மோசேயை குறித்து என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், என்னாகமம் 12:7 என்று சொன்னார். தாவீதை குறித்து தன் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று சாட்சி கொடுத்தார். 1 சாமுவேல் 13:14, அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22. நாத்தான்வேலை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். யோவான் 1:47. யோபுவை குறித்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபு 1:8. தானியேலை குறித்து பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று சாட்சி கொடுத்தார். தானியேல் 10:11. யோவான் ஸ்நானனை குறித்து ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனுமில்லை என்று சாட்சி கொடுத்தார். லூக்கா 7:28. எல்லா சாட்சிகளிலும் மேன்மையான சாட்சி தேவனுக்கு பிரியமானவன் என்று கர்த்தரிடத்திலிருந்து சாட்சி பெறுவது அல்லவா? நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதைச் செய்கிறீர்களா? பிரியமானவனே என்று கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கிறாரா? என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைக்கிறாரா? தாவீது தாகத்தோடு ஜெபித்தார். உமக்கு பிரியமானதைச் செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னைச் செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதம் 143:10. உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் தேவனுடைய சமூகத்தில் சீர்தூக்கி பார்த்து, நான் இந்த செயலை செய்தால் கர்த்தர் என்மேல் பிரியமாயிருப்பாரா? இந்த வீட்டிற்கு போனால் கர்த்தர் என்னோடு வருவாரா? இந்த சம்பாஷணையை பரலோகம் அங்கீகரிக்குமா என்பதையெல்லாம் எண்ணி பாருங்கள். எந்த விதத்திலேயும் உங்களுடைய செயல்களினால் கர்த்தரை புண்படுத்தி துக்கப்படுத்தி விடாதிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எபிரேயர் 11:1-2. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சாட்சி நற்சாட்சியா, தேவன் கொடுக்கும் சாட்சியா? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எபேசியர் 5:10.